ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை வந்து பார்க்க போகிறோம். உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இந்த சொரக்காய் கூட்டு வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சொரக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காவையும் வந்து இந்த பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கூட்டு தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் கம்மியாக வந்து வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கல் உப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து கம்மி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்து தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கரண்டி போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆன உடனே இது கூட 2 காஞ்ச மிளகாய் வந்து 2ஆக வந்து உடச்சி அதில் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஸ்லோவில் தான் இருக்கணும், இல்லைனா தீஞ்சிரும். தாளித்ததை நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு கிளறி கொடுங்க. நம்மளோட சொரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.